ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஒரு தம் பிரியாணி வந்து செஞ்சுருக்குறோங்க. இது அவ்வளோ நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். நான்வெஜ் கூட வந்து இது கிட்ட வராதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த பிரியாணி. நான் செஞ்ச முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதே மாதிரி டேஸ்ட்டு உங்களுக்கும் வருங்க. எந்த சேனலில் பார்த்தீங்கன்னா முட்டை பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி வந்து சூப்பராகவே வந்து விவரங்க பார்த்துருக்காங்க. அதுக்கோசரம் நன்றிங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். கத்திரிக்காய் வந்து ஒரு 300 கிராம் இருக்கும் எடுத்திருந்தேன். இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்ததால் இந்த மாதிரி வந்து துண்டுங்களாக நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முழுசாகவே வந்து கத்திரிக்காய் வந்து போட முடியும். சின்ன சைஸில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நான் பெருசு பெருசாக துண்டாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி இல்லாத நம்ம எடுத்து இப்போ இதில் போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் இருக்கும். தயிருக்கு இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து புளிப்பு இல்லாத தயிர். பவுடர் மசாலா வந்து எடுத்திருக்கேன். 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் காத்துக்கிற மாதிரி சேர்த்துங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவைக்கேற்ற மாதிரி வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், கொஞ்சமாக வந்து இதில் புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் வந்து சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் 2 பெரிய வெங்காயம் இருக்குது, நல்லா வந்து வறுத்துக்கிட்டேன். இதில் பாதி வெங்காயம் போட்டு பாதி வைக்கலாம், அப்புறமா யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வறுத்து வெங்காயம் வந்து இதில் சேர்க்கக்குள்ள நல்லாவே டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி. இதுக்கு நல்லா நம்ம இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதுக்கு வந்து நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுடலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு குக்கிங் ஆயில் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் ஒரு 100 மில்லி இருக்கும் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதில் நெய் வந்து நான் ஒரு 50 மில்லி எடுத்திருந்தேன். 25 மில்லி இப்போ போட்டுக்கிட்டு 25 மில்லி அப்புறமா நம்ம யூஸ் பண்ணலாம். பிரியாணி மசாலா வந்து எடுத்திருந்தேன். ஒரு 3லேருந்து 4 சின்னதாக பட்டை, ஜவுந்திரி ஒரு சின்னதாக 2, ஒரு பேலீஃப், ஒரு ஸ்டார் அனீஸ், 4லேருந்து 5 லவங்கு, ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய். நல்லாவே சூடாயிடுச்சு, இப்போ போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். நான் வெங்காயம் வந்து ஒரு 300 கிராம் இருக்கும் எடுத்திருந்தேன். நல்லா வந்து மெலிசாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன், பிரியாணி கட் பண்ணுற மாதிரி நீட்டு வாக்கில். இதுக்கு நல்லா நம்ம வந்து இதுக்கு வதக்கணும். எவ்வளோ பொன்னூறுலாம் வதக்குறோமோ நல்லாவே இருக்கும் பிரியாணி. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து வதங்கி வரணும். இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். முதல்ல வந்து நம்ம சேர்த்துருக்குறோம். எவ்வளோ போடுறோமோ நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாக. என்னுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இதில் வந்து தக்காளி வந்து ஒரு 4 இருக்கும் எடுத்துருந்தேன். அதே மாதிரி பச்சை மிளகா வந்து ஒரு 4லேருந்து 5 காற்றுக்கிற மாதிரி சேர்த்துங்க. கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க, இது மாதிரி மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து அப்பப்போ கிளறி கொடுக்கணும். நல்லாவே வந்து இப்போ இது மேஷ் ஆகிடுச்சு தக்காளி. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்கும். இந்த மாதிரி நல்லாவே வந்து சின்ன சின்ன துண்டுங்களாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன், தோல்லாம் எடுத்துக்கிட்டு. ரொம்பவும் வந்து பெருசு இல்லை, ரொம்பவும் சின்னது இல்லை. இதில் 1 டீஸ்பூன் இருக்கும் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுவும் காற்றுக்கிற மாதிரி சேர்த்துங்க. கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இதில் 1 கைப்பிடி புதினா இலை, 1 கைப்பிடி வந்து கொத்தமல்லி இலை வந்து போட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு இதுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கலாம். பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துக்கு நான் நல்லா வதக்கிட்டேன். நம்ம இப்போ இதில் வந்து உருளைக்கிழங்கு போட்டோம் இல்லைங்களா, இதுக்கு வந்து வேக வைக்க கொஞ்சமாக வந்து தண்ணி போட்டுக்கலாம். அதிகமாக போட தேவையில்ல. நான் ஒரு அரை கிளாஸ் இருக்கும் போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு 100 மில்லி இருக்கும். நான் பிரியாணி மசாலா வந்து எடுத்திருந்தேன். ஒரு 2லேருந்து 3 ஏலக்காய், அதே மாதிரி 2லேருந்து 3 லவங்கு, 2 பேலீஃபு. தண்ணி வந்து நான் அதிகமாகவே வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் வந்து கொதி வந்துடுச்சு, போட்டுடலாம். கொஞ்சமாக இதில் வந்து புதினா இலை, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையும் வந்து போட்டுடலாம். இந்த தண்ணி வந்து நான் அலக்கில் அதிகமாகவே வச்சுருக்கேன்.
இதில் ஒரு 1/2 கிலோ இருக்கும் பாஸ்மதி ரைஸுக்கு நல்லா நான் கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து ஊற வச்சுருந்தேன் தண்ணி நல்லா கொதி வந்ததும் இப்போ இந்த ரைஸ் இதில் போட்டுக்கலாம். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக வேக வைக்கக்கூடாது, ஒரு 50% தான் நம்ம வந்து வேக வைக்கணும். கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு போட்டோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% வெந்துடுச்சு. அதிகமாகவும் வந்து உருளைக்கிழங்கு இப்பயே நம்ம வந்து வேக வைக்கக்கூடாது. நம்ம கத்திரிக்காய் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா மசாலாலாம், இப்போ இது வந்து இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கத்திரிக்காய்க்கு வந்து வேகத்துக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக வந்து போட்டுங்க, ஒரு 50 ml மாதிரி, அதிகமாக போடாதீங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் போட்டு நல்லா நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கலாம். இந்த மாதிரி செய்யக்குள்ள நம்ம போட்ட மசாலா எல்லாமே வந்து வெந்து வந்துடும், பச்சை வாசனையும் வந்து போயிடும். பாருங்கள், நல்லா வந்து பச்சை வாசனை இப்போ வந்து போயிடுச்சு. நம்ம மூடி வச்சு இந்த கத்திரிக்காய்க்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து வேக வச்சுக்கலாம். இந்த கத்திரிக்காய் வந்து அதிகமாக வேக வைக்கக்கூடாது. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 50% தான் இப்போ நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 50% வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து எடுத்துடலாம். அதிகமாக வந்து வேக வைக்கக்கூடாது. நம்ம வந்து தம்மு கொடுக்கல, மீதி இருக்கிற 50% வெந்துடும். இந்த மாதிரி வந்து எடுக்கக்குள்ள உங்களுக்கு குலையாது, நல்லாவும் இருக்கும் டேஸ்டியாக. பாருங்கள், இந்த கத்திரிக்காயும் வந்து நம்ம வந்து வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஒரு 50% கத்திரிக்காய் வந்து வெந்துருச்சு. நீங்கள் 50லேருந்து 60% கூட வந்து வேக வைக்கலாம். ஏன்னா அதிகமாக வேக வச்சிங்கன்னா தம்மு கொடுக்கல குழஞ்சிடும், சாப்பாட்டில் வந்து உங்களுக்கு சரியாக கிடைக்காது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ரைஸுக்கு வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ உதிரியாக இருக்குது. நீங்கள் ஃபுல்லாகவே வந்து வேக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குழஞ்சிடும் தம்மு கொடுக்கல, பார்த்துங்க. நம்ம இந்த மாதிரி வந்து போட்டு மிக்ஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு அந்த கிரேவியோட நல்லாவே வந்து டேஸ்டியாக இருக்கும். நம்ம இந்த கிரேவியில் தண்ணி போட்டு அப்புறமா அரிசி போடக்குள்ளே உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வந்து கூடி வராது. பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் கொஞ்சம் நெய் வந்து போட்டுக்கலாம். 25 ml நம்ம மீதி வச்சோம் இல்லைங்களா, இப்போ அந்த நெய் வந்து இது மேலே வந்து தெளிச்சிக்கலாம். கரம் மசாலா பவுட்ரு வந்து இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இதனுடைய லீக் தேவைன்னா கீழே வந்து கொடுக்குறேன், பார்த்துங்க. 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், கொஞ்சமாக வந்து புதினா இலை கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். நம்ம அப்பப்போ இந்த புதினா இலை கொத்தமல்லி இலை போடக்குள்ளே உங்களுக்கு நல்லா அந்த டேஸ்ட் இருக்கும். மறுபடியும் வந்து இது கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மீதி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த வறுத்து வச்சுருந்தா இந்த அன்னியனுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கக்குள்ளே உங்களுக்கு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். ஏன்னா நம்ம சிக்கனு மீட்டு போடல இல்லைங்களா, இந்த வெஜிடபிள் செய்யக்குள்ளே இவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இதில் வந்து ஒரு ஃபோயில் போட்டு மூடிடலாம். அடுப்பில் வந்து ஒரு தோசைக்கல்லை வச்சு நல்லா சூடு உடனே வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லாவே வந்து தம்முக்கு விட்டாச்சு. எப்படி இருக்குன்ட்டு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அரிசியும் வந்து நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடுச்சு குழையில. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள் போட்டோம் இல்லைங்களா, அது கூட வந்து குறையாத உங்களுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு இதில் முழுசாகவே இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். முட்டை பிரியாணி, அதே மாதிரி வந்து மஷ்ரூம் பிரியாணி, இது ரெண்டுமே வந்து நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். ரொம்பவே அதுவும் டேஸ்டியாகவே இருந்துச்சு. தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துங்க. ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் வந்து சேரும். என்ஜாய் ஃபுட்.